The Juvenile Justice Care and Protection of Children Act 2015. இந்த ஆக்ட் மிக முக்கியமான ஒரு ஆக்ட். ஆக்ட் நம்பர் 56 ஆஃப் 2000ல இந்த பழைய ஆக்ட், அதன் பிறகு 2015 ஆக்ட் இருக்கிறது. இந்த ஜேஜே ஆக்ட் 1986, ஜேஜே ஆக்ட் 2000, இது எல்லாம் ப்ரீவியஸ் ஆக்ட் சார். இந்த ஆக்டினுடைய நோக்கம் என்ற 7 விதமான நோக்கங்களை பேசுகிறது. ஜுவனைல் என்று சொன்னால் இளையோர் என்ற அர்த்தம், சிறுவர் என்ற அர்த்தம், அல்லது இளம் சிறார் என்ற அர்த்தம். What are the aspects of Juvenile Justice Care and Protection of Children Act 2015? 2 விதமான சிறுவர்களை பற்றி பேசுகிறது. சில்ட்ரன் என்று சொன்னால் in conflict with law, சட்டத்தோடு முரண்பட்ட குழந்தைகள். சில்ட்ரன் என்று சொன்னால் in need of care and protection, எந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, எந்த குழந்தைகளுக்கு கவனிப்பு தேவைப்படுகிறது, அவசியமாக இருக்கிறதோ அந்த குழந்தைகள். இந்த ஜேஜே ஆக்ட்ல ட்ரையல் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, அக்யூஸ் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, அடல்ட் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, கன்விக்ஷன் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ட்ரையல்னு சொல்லாதீங்க, அக்யூஸ்ன்னு சொல்லாதீங்க, அடல்ட்னு சொல்லாதீங்க, கன்விக்ஷன் என்று சொல்லக்கூடாது. அப்ப சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், இதை பற்றி கவனிப்பதுதான் ஒரு கமிட்டி. 2வது விஷயம், சில்ட்ரன் இன் கான்ஃபிளிக்ட் வித் லா, இதை கவனிப்பது போர்டு, குழுமம். சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், இது கமிட்டி, அவங்க பாத்துக்குவாங்க. சில்ட்ரன் இன் கான்ஃபிளிக்ட் வித் லா, சட்டத்தோடு முரண்பட்ட குழந்தைகள், இவர்களை கவனிப்பது போர்டு. போர்டு என்று சொன்னால் குழுமம். அப்ப ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு சிறுவர் நீதி குழுமம். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி குழந்தை நல குழு. 2க்குமான வார்த்தைகளை பாருங்க. ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு என்று சொன்னால் சிறுவர் நீதி குழுமம். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி என்று சொன்னால் குழந்தையில் நல குழு. ஜேஜே போர்டை பற்றி செக்ஷன் 4 9 வரை சொல்றாங்க. ஜேஜே போர்டு 4 to 9. இதுவே சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியை பற்றி செக்ஷன் 27 30 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஜேஜே போர்டு என்று சொன்னால் செக்ஷன் 4 9 வரை. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி என்று சொன்னால் செக்ஷன் 27 30 வரை. சரிங்க, இதை பற்றி ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல எந்தெந்த ஆர்டிகல் சொல்லியிருக்கிறாங்க? அண்டர் ஆர்டிகல் 15 சப் ஆர்டிகல் 3, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பு சட்டங்களை ஏற்ற முடியும். ஆர்டிகல் 14 அந்த இடத்துல குறுக்கே வராது, அது ரீசனபிள் கிளாசிபிகேஷன். வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பு சட்டம் இயற்ற முடியும். அண்டர் ஆர்டிகல் 15 சப் ஆர்டிகல் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950. அதை போலவே அண்டர் ஆர்டிகல் 39, இது பார்ட் 4ல இருக்கிறது. அண்டர் ஆர்டிகல் 45F, இதுவும் பார்ட் 4ல இருக்கிறது. அண்டர் ஆர்டிகல் 47, இதுவும் பார்ட் 4ல இருக்கிறது. அப்ப அண்டர் ஆர்டிகல் 15 சப் ஆர்டிகல் 3, ஆர்டிகல் 39, ஆர்டிகல் 45F, ஆர்டிகல் 47, இந்த 4 ஆர்டிகலும் குழந்தைகளை பற்றி பேசுகிறது. 1986, 2000, 2015 இப்ப புதிய சட்டம் ஜேஜே ஆக்டை பொறுத்தவரை செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்க? This act is pursuant to the Convention on the Rights of the Child, குழந்தைகளுக்கான உரிமைகள் மீதான ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எல்லாம் இந்த சட்டம் வருவதற்கு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. இந்தியாவில் இந்த சட்டத்தை எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள்? அப்ப இன்டர்நேஷனல் கவர்னன்ஸ் இருக்கிறதா, இன்டர்நேஷனல் ட்ரீட்டி இருக்கிறதா, அதை பார்க்க வேண்டும். 20/11/1989 யுனைடெட் நேஷன்ல ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. The General Assembly of the United States adopted the Convention on the Rights of the Child on the
20th November 1989. 20/11/1989 ஆண்டுதான் குழந்தைகள் மீதான உரிமைகள் குறித்து ஒரு இன்டர்நேஷனல் கவர்னன்ஸ் கொண்டு வராங்க, கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷன் மூலமாகத்தான் இதை பயன்படுத்தி இந்தியாவில் இந்திய அரசாங்கம் UN கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தின் வாயிலாக இந்திய அரசாங்கம் 11/12/1992 20 நவம்பர் 1989ல யுனைடெட் நேஷன் ஒரு கன்வென்ஷன் கொண்டு வர்றாங்க குழந்தைகளுடைய உரிமை பற்றி. 89ல கொண்டு வந்த கன்வென்ஷனுக்கு 92ல தான் இந்திய அரசாங்கம் கையொப்பமிடுறாங்க. 11/12/1992. 11th December 1992, the India was signed on the convention which was issued by the UN. இத பேஸ் பண்ணி தான் ஒரு மினிமம் ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க. 1985ல பெய்ஜிங் ரூல்ஸ், யுனைடெட் நேஷன் ரூல்ஸ் எதற்காக கொண்டு வந்திருக்காங்க? ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜுவனைல் deprived of their liberty 1990ல கொண்டு வர்றாங்க. அதன் அடிப்படையில் 51வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்திய அரசாங்கம் இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இதை கொண்டு வர்றாங்க. இந்த ஆக்ட் வருவதற்கான வரலாற்று சூழல் இதுதான் சார். செக்ஷன் 1, 2, 3 இது எதை பற்றி பேசுது? மேபி ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 பற்றி சொல்ல போறோம். அப்ப ஜே போர்டை பற்றி எதுல சொல்றாங்க? செக்ஷன் 4, 5, 6, 7, 8, 9 பற்றி சொல்றாங்க. இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் 9 விஷயங்கள் சொல்றாங்க. சில்ட்ரன் இன் கான்ஃபிளிக்ட் வித் லா செக்ஷன் 10ல இருந்து 26 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் சொல்லுகிறது. சில்ட்ரன் வெல்ஃபேர் கமிட்டி செக்ஷன் 27ல இருந்து 30 வரை உள்ள செக்ஷன்ஸ் பேசுகிறது. சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், ரிஹாபிலிட்டேஷன் அண்ட் சோசியல் இன்டகிரேஷன், மறு வாழ்வு மற்றும் சமூகத்தோடு இணைந்த வாழ்வு. ரிஹாபிலிட்டேஷனா என்ன அர்த்தம்? ஒரு சுனாமி வந்து வீடு மனிதர்கள் எல்லாரையும் அடிச்சு சென்று போயிடுச்சு, வீடெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, மனுஷர்லாம் இறந்து போயிட்டாங்க. ஒரு சிலங்க தப்பி பிழைச்சவங்க இருப்பாங்க. அவர்களுக்கு மறு வாழ்வு ஏற்படுத்தி கொடுத்தல் அல்லது புனரமைப்பு செய்தல், ரெண்டு ஒரே அர்த்தம் தான் சார். ஏற்கனவே நீங்க இழந்துட்டீங்க இயற்கையின் சூழ்நிலை காரணமாக, நேச்சுரல் கலாமிட்டிஸ் அடிப்படையில உங்களுடைய வீடு வாசல்லாம் இழந்துட்டீங்க. ஒரு தொண்டு நிறுவனம் போயிட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க பாருங்க. மறு வாழ்வு ஏற்படுத்தி கொடுத்தல் அல்லது புனரமைப்பு செய்தல், ரிஹாபிலிட்டேஷன் அண்ட் சோசியல் இன்டகிரேஷன், மறு வாழ்வு மற்றும் சமூகத்தோடு இணைந்த வாழ்வு. 39ல இருந்து 55 பிரிவுகள் வரை. அடாப்ஷன் செக்ஷன் 56ல இருந்து 73 வரை ஒரு ஜுவனைல வந்து அடாப்ட் பண்ண முடியுமா? அதை பற்றி சொல்றாங்க. அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் தி சில்ட்ரன் 74ல இருந்து 89 வரை. அண்டர் செக்ஷன் 74ல ஆரம்பித்து 89 வரை அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் தி சில்ட்ரன். 9வதாக மிஸ்லேனியஸ், பல்வகைப்பட்ட விஷயங்கள் 90ல இருந்து 112 வரை. இந்த சட்ட பிரிவுக்குள் இப்பொழுது நாம் கடந்து செல்லலாம். அண்டர் செக்ஷன் 1 நார்மலா சொல்லக்கூடிய எல்லா சட்டத்திலையும் சொல்லக்கூடிய அதே விஷயம் தான் சார். ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட், கமென்ஸ்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன். இந்த சட்டத்தினுடைய குறுந்தலைப்பு என்ன? இந்த சட்டம் எதுவரை பொருந்தும்? இந்த சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? இதனுடைய ஷார்ட் டைட்டில், This act may be called Juvenile Justice Care and Protection of Children Act 2015. இதனுடைய எக்ஸ்டென்ட் என்ன? This act extends to the whole of India. இப்பெல்லாம் இந்த எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிடையாது சார். எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ற வார்த்தையை இப்ப கிடையாது, நீக்கிட்டாங்க. இதனுடைய கமென்ஸ்மெண்ட் 1/1/2016 முதல் இது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. 2015 ஆக்ட், ஜேஜே ஆக்ட். 1st January 2016. This act came into force on 1st January 2016.
இது எந்த அளவிற்கு பொருந்தும்? அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் இஸ் வாட்? எந்தெந்த விஷயங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும்? திஸ் ஆக்ட் அப்ளைஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ்? ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க சார். in the children in conflict with law, in the children in need of care and protection. இந்த ரெண்டு விஷயங்களுக்கு தான் இது பொருந்தும். சட்டத்தோடு முரண்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காகவும், எந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பும் கவனிப்பும் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பொருந்தும். செக்ஷன் 2, செக்ஷன் 2ல சப்செக்ஷன் 1 ஆரம்பித்து 61 வரை பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 61 விஷயத்தையும் நம்ம மனதில் பதிந்து வைத்துக் கொள்ள முடியாது. மிக முக்கியமானது மட்டும் நாம் படித்தால் போதும். Under section 2 subsection 1, abandoned child, கைவிடப்பட்ட குழந்தை என்றால் என்ன? ஒரு குழந்தை இருக்கிறாங்க, அந்த குழந்தையை பெற்றோர்களை கைவிட்டுடுவாங்க, பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கைவிட்டுடுவாங்க, அடாப்டிவ் பேரண்ட்ஸ் கைவிட்டுடுவாங்க, கார்டியன் கைவிட்டு விடுவார். இவங்க தான் abandoned child, கைவிடப்பட்ட குழந்தை. Under section 2 subsection 1, பெற்றெடுத்த பெற்றோர்களே அந்த குழந்தையை கைவிட்டு விடுவதல், ஒரு தத்தெடுத்த பெற்றோர்கள் கைவிட்டு விடுதல், ஒரு பாதுகாவலர்களால் கைவிட்டு விடுதல். அப்ப after an inquiry by the committee, child welfare committee can be declared. இந்த 3 நபர்கள் ஒரு குழந்தையை கைவிட்டு விடுறாங்க. இதுதான் under section 2 subsection 1. subsection 2ல சொல்றாங்க அடாப்ஷன்னா என்ன, தத்து என்றால் என்ன. இந்து மேரேஜ் ஆக்ட்ல தத்த ஹோமம் செய்யணும். இங்கே தத்து என்று சொன்னால் செப்பரேஷன் என்ற அர்த்தம். யாரிடமிருந்து செப்பரேட் பண்ணணும்? from the biological parents, separating from biological parents. பெற்றெடுத்த பெற்றோர்களிடமிருந்து அந்த குழந்தையை பிரித்து எடுத்தல், தத்து எடுத்தல். அடிஷன், சேர்த்தல். இப்ப செப்பரேஷன் பார்த்துட்டோம், அடுத்தது அடிஷன், சேர்த்தல். அடாப்டிவ் பேரண்ட்ஸோட அந்த குழந்தையை சேர்த்து விடுவது. தத்தெடுப்பு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த குழந்தைய நாங்க வளர்த்துக்கிறோம்னு சொல்லி அவங்க சேர்த்துக்குவாங்க. இதுதான் அடிஷன். இந்த ரெண்டு விஷயத்தை தான் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. செப்பரேஷன், பிரித்தல், யாரிடமிருந்து? ஃப்ரம் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் இடமிருந்து. அடிஷன், சேர்த்தல், யாருக்கிட்ட சேர்க்கிறாங்க? அடாப்டிவ் பேரண்ட்ஸ் கிட்ட சேர்த்து விடுதல். இதுதான் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10 மற்றதெல்லாம் வேண்டாம் சார், ஸ்கிப் பண்ணிடலாம். 61 உட்பிரிவுகளை நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 abandoned childனா யார்? அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 தத்து எடுத்தல் என்றால் என்ன? அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10 போர்டு என்றால் என்ன? போர்டு மீன்ஸ் juvenile justice board. இதை யார் நிர்மாணிப்பார்கள், ஸ்தாபிப்பார்கள்? இந்த சட்டத்தின் பிரிவு 4 படி அமைக்கப்பட்ட போர்டு. போர்டு என்று சொன்னால் தமிழில் குழுமம். இந்த குழுமத்தை பற்றி அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10ல சொல்றாங்க. செக்ஷன் 4 ஆஃப் திஸ் ஆக்ட் படி கான்ஸ்டிடியூட் செய்ய வேண்டும், அமைக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 12, who is child? குழந்தை என்பவர் யார்? child means not completed 18 years of age. 18 வயது நிறைவடையாத நபர்கள் child, அவங்க தான் மைனர். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13, child in conflict with law. இது யாரை குறிப்பிடுகிறது? சட்டத்தோடு முரண்பட்ட குழந்தைகள் என்பது யாரை குறிப்பிடுகிறது? ஒரு child இருக்கணும், alleged to have committed an offense, அவர்கள் ஒரு குற்றம் செய்யப்பட்டு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். not completed 18 years of age, 18 வயது நிறைவடையாத குழந்தையாக இருக்க வேண்டும். எப்பொழுது? on the date of offense, சம்பவம் நடக்கின்ற பொழுது 18 வயது நிறைவடையாத ஒரு குற்றம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை, இவங்க தான் சட்டத்தோடு முரண்பட்ட குழந்தை. Under section 2 subsection 13, child in conflict with law. Under section 2 subsection 14, child in need of care and protection. இது யாரை சொல்கிறது?
ஏவுல ஆரம்பித்து ஓ வரை சொல்லப்பட்டிருக்கிறது. 15 விஷயங்கள். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 பொறுத்தவரை ஏவுல ஆரம்பித்து ஓ வரை சொல்லப்பட்டிருக்கிறது. சைல்ட் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். முதல் விஷயம், ஃபவுண்ட் வித்அவுட் எனி ஹோம். அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும்? எந்த ஒரு வசிப்பதற்கு இடம் இல்லாமல், வீடு இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஃபவுண்ட் ஒர்க்கிங் இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் லேபர் லா. தொழிலாளர் சட்டத்துக்கு விரோதமான முறையில் அந்த குழந்தை வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும். அண்டர் ஆர்டிகல் 24 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 24ல தான் சொல்றாங்க, 14 இயர்ஸுக்குள்ள இருக்கிற குழந்தைய வேலைக்கு நீங்க வைக்காதீங்க. அதுல ஒரு எக்ஸெப்ஷன், குடும்ப தொழில் செய்கின்ற பொழுது 14 வயது குழந்தைகள் அந்த பணியில் இருக்கலாம். ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு கற்பூரம் தயாரிக்கும் தொழில் செய்யறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு 14 வயசுக்குள்ள இருக்கிறது. அந்த குழந்தை அந்த வேலை செய்யலாமா? கற்பூரம் தயாரிக்கக்கூடிய அந்த பணியை செய்யலாமா? செய்யலாம். இதுதான் எக்ஸெப்ஷன். மூன்றாவது விஷயம், ஃபவுண்ட் பெக்கிங். பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன தேவை? நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவை. நான்காவது விஷயம், ரிசைட்ஸ் வித் எ பர்சன். வேறு ஒரு நபரோடு வசித்துக் கொண்டிருக்கும் அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு தான் நீட் அண்ட் கேர், நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவை. ஐந்தாவது விஷயம், who has injured, காயப்படுத்தப்பட்டு அந்த குழந்தை வாழ்ந்து கொண்டிருக்கும். சில நேரங்கள்ல குழந்தை கடத்திட்டு போயிட்டு கைய காலை அடிச்சு உடைச்சிருவாங்க, கண்ணை குருடாக்கிடுவாங்க, பிச்சை எடுக்க வைப்பாங்க. அப்ப who has injured, அல்லது லாரி மோதி இருக்கும், டூ வீலர் மோதி இருக்கும், அந்த குழந்தையை கவனிப்பற்றோர் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு தான் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவை. who has injured. அடுத்தது, threatened to kill, கொலை செய்து விடுவோம் என்று சொல்லி மிரட்டுவார்கள். அந்த குழந்தைக்கு தான் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவை. அடுத்தது, who has abused, அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு தவறான வழிகளில் பயன்படுத்துவாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க. அந்த குழந்தைகளுக்கு தான் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவை. who is mentally ill, மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு தான் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவை. செக்ஷன் 84 ஐபிசி படிப்பீங்க. இன்சானிட்டி. இடியட் என்று சொன்னால் 24 மணி நேரமும் பைத்தியமாக இருப்பவர் என்ற அர்த்தம். புத்தி சுவாதீனமற்றவர் என்ற அர்த்தம். லூசிட் இன்டர்வெல்ஸ் என்று சொன்னால் சில நேரங்கள்ல நல்லா இருப்பாரு, மற்ற நேரங்கள்ல பைத்தியமா இருப்பாரு. நல்லா இருக்கிற நேரத்துல ஒரு அஃபென்ஸ் பண்ணா அது அவர் தண்டிக்க முடியும். லூசிட் இன்டர்வெல்ஸ்ல ஒரு அஃபென்ஸ் பண்றான்னா தண்டிக்க முடியும். மற்ற நேரங்கள பைத்தியமா இருக்கிறப்ப ஏதாவது அஃபென்ஸ் பண்ணானா தண்டிக்க முடியாது. Under section 84 IPC படி, having parents in incapacitated and unfit, அந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் இருப்பார்கள், ஆனா பெற்றோர்களே பைத்தியமா இருக்கலாம். பெற்றோர்களே உடல் ஊனமற்றவர்களாக, பாவம் டிரான்ஸ்கில்டு பர்சனா இருக்கலாம். அவர்களாலே அவர்கள் ஈண்டெடுத்த குழந்தையை, பெற்றெடுத்த குழந்தையை பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு தான் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுகிறது. சில நேரங்கள்ல குழந்தைய பெற்றெடுத்துட்டு தகப்பனார் ட்ரங்கார்டா இருப்பாரு, 24 மணி நேரம் குடிகாரனா இருப்பாரு, பிள்ளைய கவனிக்க மாட்டாரு. அப்ப அந்த குழந்தைக்கு தான் சார் தேவை கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். who does have parents, பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு தான் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவை. ரன்அவே சைல்டு. சில நேரங்கள்ல குழந்தைகள்லாம் வீட்டுல அப்பா அம்மாட்ட சண்டை போட்டுட்டு கோச்சிக்கின்னு வீட்டை விட்டு வெளியேறி இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு தான் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவை. ரன்அவே சைல்டுக்கு. சப்ஜெக்ட் டு செக்ஷுவல் அஃபென்சஸ், பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு தான் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவை. சப்ஜெக்ட் டு ட்ரக் அபியூஸ், போதை பழக்கத்திற்கு ஆட்படுத்தப்பட்ட குழந்தைகளுக்கு கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவை. விக்டிம் ஆஃப் நேஷனல் கலாமிட்டிஸ், இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. குஜராத் பூகம்பம், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க, அவங்க குழந்தைகள்லாம் அனாதையாக இருந்தாங்க. சுனாமி தமிழ்நாட்டுல எத்தனையோ குடும்பங்கள் இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய பிள்ளைகள்லாம் அனாதையாக்கப்பட்டார்கள். COVID-19ல அரசாங்கமே அறிவிச்சிருக்காங்க பாருங்க, அப்பா அம்மாவை இழந்த அந்த பிள்ளைகளுக்கு அனைத்து செலவுகளையும் அரசாங்கமே ஏற்கும். அப்ப விக்டிம் ஆஃப் நேஷனல் கலாமிட்டிஸ்,
இயற்கை சீற்றங்களால் சீரழிவுகளால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்குத்தான் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவை. சைல்டு சப்ஜெக்டட் டு சைல்டு மேரேஜ், சிறார் திருமணம், குழந்தைகள் திருமணம். இந்த குழந்தைகள் திருமணத்தின் பொழுது குழந்தைகளை கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, திருமணம் செய்து வைப்பார்கள். அந்த குழந்தைகளுக்குத்தான் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவை. இதுதான் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா மிக முக்கியமானது சார் இது. அப்ப how to conduct the inquiry by board in atmosphere. சைல்டு போர்டை பொறுத்தவரை விசாரணை செய்கின்ற பொழுது சைல்டு போர்டு தான் அதுக்கான அட்மாஸ்பியரை உருவாக்க வேண்டும். அது கோர்ட் மாதிரி இருக்கக்கூடாது சார். சிறு பிள்ளைகள் விளையாடுகின்ற மாதிரி அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணி வச்சிருப்பாங்க, படங்கள் வரைந்து வைத்திருப்பார்கள். நீதிமன்ற மாதிரி அதை ட்ரீட் பண்ணக்கூடாது. இந்த ஜேஜே ஆக்டை பொறுத்தவரை ஒரு ஜேஎம் போயிட்டு தான் அங்க விசாரணை செய்வார். அந்த ஜேஎம் என்னன்னு சொல்லுவோம் நாமே, அவர் தான் பிரசைடிங் பிரின்சிபல் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லுவாங்க. பிரசைடிங் ஆபீசர் அவர் தான். மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இத பிறகு பார்க்கலாம். இது வழக்கை பொறுத்தவரை இந்த ஜேஜே ஆக்டை பொறுத்தவரை 3 விதமான நீதிமன்றங்கள் இருக்கிறது. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20 சொல்றாங்க சில்ட்ரன்ஸ் கோர்ட்டை பற்றி பேசுகிறார்கள். நாம் இதுவரை பார்த்தது அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 abandoned child, அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 அடாப்ஷன்னா என்ன, தத்துனா என்ன, அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10 போர்டு என்றால் என்ன, அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 12 சைல்டு என்றால் என்ன, அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13 child in conflict with law என்றால் என்ன, அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 child in need of care and protection என்றால் என்ன. அடுத்தது அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20 சில்ட்ரன் கோர்ட் என்றால் என்ன. ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் படிக்கின்ற பொழுது ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் பற்றி செக்ஷன் 30 சொல்லியிருப்பாங்க பாருங்க. அதை போலவே ஜேஜே ஆக்ட் படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20 பார்க்க வேண்டும். 3 விதமான நீதிமன்றங்களை பற்றி பேசுகிறது. கமிஷன்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட் 2005 வந்திருக்கிறது. குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். போக்சோ ஆக்ட் பாதுகாப்பு சட்டம் 2015. போக்சோ ஆக்ட்ல 2012. அப்ப ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃபார் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. அப்ப கோர்ட் ஆஃப் செஷன் ஒன்று போக்சோ ஆக்ட், இன்னொன்னு ஜேஜே கோர்ட், மூன்றாவது கோர்ட் ஆஃப் செஷன். இந்த 3 கோர்ட்டுகளை பற்றி பேசுகிறது. ஜேஜே ஆக்ட் படி இருக்கக்கூடிய கோர்ட், போக்சோ ஆக்ட் படி இருக்கக்கூடிய கோர்ட், கோர்ட் ஆஃப் செஷன். இந்த 3 நீதிமன்றங்களை பற்றி தான் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20 சொல்றாங்க. ஒரு கோர்ட் ஆஃப் செஷன், ஒரு போக்சோ கோர்ட். போக்சோ கோர்ட் நடத்துறவங்களும் டிஜே ரேங்க் உள்ளவங்க தான். ஒரு ஜேஜே ஆக்ட் கோர்ட். இந்த 3 கோர்ட்டை பற்றி அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 20 சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 22 கமிட்டி என்றால் என்ன. கமிட்டி மீன்ஸ் a child welfare committee as constituted under section 27 of this act. இந்த சட்டத்தின் பிரிவு 27 படி அமைக்கப்பட்ட கமிட்டி, அதுதான் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி. குழந்தை நலக்குழு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட குழந்தைகள் நலக்குழு CWC வச்சிருப்பாங்க. CWC என்று சொன்னால் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, மாவட்ட குழந்தைகள் நலக்குழு. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 22. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 28 fit person is a person owning the responsibility of child recognized by the board or committee to take care of the child. Under section 2 subsection 28 fit person என்றால் என்ன? ஒரு தகுதி வாய்ந்த ஒரு நபர். அப்ப தகுதி உள்ளவர் என்று சொன்னால் ஒரு குழந்தையை பராமரிக்க அவர் கடமைப்பட்டுள்ள ஒரு நபர் என்ற அர்த்தம். ஒரு கமிட்டியாலோ அல்லது ஒரு போர்டாலோ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர், இவர் தகுதியான நபர், இவர்கிட்ட இந்த குழந்தையை நம்ம ஒப்படைக்க முடியும். அஃபென்ஸ பற்றி பேசுறாங்க. இந்த சட்டத்தில் 3 விதமான அஃபென்ஸ் சொல்றாங்க. ஒன்று ஹீனஸ் அஃபென்ஸ். ஹீனஸ் அஃபென்ஸ் என்று சொன்னால் மிக கொடுமையான குற்றம் என்ற அர்த்தம். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 33 ஹீனஸ் அஃபென்ஸ், மிக கொடுமையான குற்றம். இரண்டாவது சீரியஸ் அஃபென்ஸ்.
அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 54 அது கொடுமையான குற்றம். ஹீனஸ் அஃபென்ஸ் என்று சொன்னால் சப்செக்ஷன் 33 படி மிக கொடுமையான குற்றம். அதுவே சீரியஸ் அஃபென்ஸ் என்று சொன்னால் கொடுமையான குற்றம். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 54 பெட்டி அஃபென்ஸ். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 45 அந்த கொடுமையான குற்றம் பாருங்க, உட்பிரிவு 54 சொல்கிறது. அதை அப்படியே திருப்பி போடுங்க 45, அதுதான் பெட்டி அஃபென்ஸ். இதே பெட்டி அஃபென்ஸ் பற்றி சிஆர்பிசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 206 தான் பெட்டி அஃபென்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க. 1000 ரூபாய்க்கு மேல் ஃபைன் போட முடியாத வழக்கு எல்லாமே பெட்டி அஃபென்ஸ். அப்ப அதிகபட்சம் பெட்டி அஃபென்ஸ்னா எவ்வளவு ரூபாய் ஃபைன் போட முடியும்? 1000 ரூபாய் தான் ஃபைன் போட முடியும். இதுதான் சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 206 சொல்றாங்க, ஸ்பெஷல் சம்மன் அனுப்பி பெட்டி அஃபென்ஸ். அப்ப பெட்டி அஃபென்ஸ் என்று சொன்னால் இதுல 3 விதமான குற்றங்களை பற்றி பேசுறாங்க, தண்டனை பற்றி சொல்றாங்க. ஒன்று ஹீனஸ் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 33 சப்செக்ஷன் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 33. இன்னொன்று சீரியஸ் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 54. மூன்றாவது பெட்டி அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 45. இந்த சீரியஸ் அஃபென்ஸ் சொல்றாங்க பாருங்க, சப்செக்ஷன் 54 அப்படியே திருப்பி போட்டா பெட்டி அஃபென்ஸ் 45 மாறும். 54 திருப்பி போடுங்க 45 வந்துடும். இது பெட்டி அஃபென்ஸ். இப்ப பெட்டி அஃபென்ஸ்னா ஜேஜே ஆக்ட்ல எவ்வளவு தண்டனை? அடுத்த क्वेश्चन. பெட்டி அஃபென்ஸ்னா பனிஷபிள் அப் டு 3 இயர்ஸ் வரை, 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கக்கூடிய வழக்கு எல்லாமே பெட்டி அஃபென்ஸ். ஆனா 206 சிஆர்பிசில என்ன சொல்றாங்க? 1000 ரூபாய் வரை ஃபைன் போடுறாங்கன்னா அது பெட்டி அஃபென்ஸ் சொல்றாங்க. ஜேஜே ஆக்ட்ல பெட்டி அஃபென்ஸ்னா அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 45 படி அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்கள். இதுவே ஒரு சீரியஸ் அஃபென்ஸ்னா 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு 7 ஆண்டுகள் வரை தண்டனை விதித்து தண்டிக்கக்கூடிய வழக்குகள். இதுவே ஒரு ஹீனஸ் அஃபென்ஸ் 7 ஆண்டுகள் மட்டும் அல்லது 7 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டனை விதித்து தண்டிக்கக்கூடிய வழக்குகள். மீண்டும் ஒரு தடவை சொல்றேன் சார், அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 33 மிக கொடுமையான குற்றம் ஹீனஸ் அஃபென்ஸ். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 54 கொடுமையான குற்றம் சீரியஸ் அஃபென்ஸ். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 45 சிறு குற்றம் பெட்டி அஃபென்ஸ். பெட்டி அஃபென்ஸ்னா 3 ஆண்டுகள் வரை தண்டிக்கக்கூடிய குற்றம். சீரியஸ் அஃபென்ஸ்னா 3 ஆண்டுகளில் இருந்து 7 ஆண்டுகள் வரை தண்டிக்கக்கூடிய குற்றம். ஹீனஸ் அஃபென்ஸ்னா 7 வருஷம் மட்டும் கொடுக்கலாம் அல்லது 7 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம். இந்த 7 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம் எதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நிர்பயா சம்பவம் நடந்த பிறகுதான் இந்த ஜேஜே ஆக்ட்ல இந்த விஷயங்கள்லாம் வருது. ஏனென்று சொன்னால் ஒரு மைனராக இருக்கிறாருன்னு சொன்னா அவர் செய்யற குற்றத்துக்கு அவருக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை கொடுக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அவருக்கு குறைஞ்சபட்ச தண்டனை தான் கொடுக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. டெல்லி மருத்துவக் கல்லூரி மாணவி நிர்பயா அவருடைய இறப்புக்கு பிறகுதான், நிர்பயா என்று சொன்னால் ஜோதி சிங், நிர்பயா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தைரியமான பெண் என்ற அர்த்தம். அவங்களுடைய உண்மையான பேர் ஜோதி சிங். ஒரு விக்டிம்னுடைய அடையாளங்களை, பெயர்களை, முகவரிகளை வெளிப்படுத்தக்கூடாது. ஆனால் எப்பொழுது வெளிப்படுத்தலாம்? நீதிமன்றம் உத்தரவிட்டால் வெளிப்படுத்தலாம். பாதிக்கப்பட்டவங்க சொன்னால் வெளிப்படுத்தலாம். பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய பெற்றோர்கள் அனுமதி கொடுத்தால் அவருடைய பெயர், அங்க அடையாளங்களை வெளிப்படுத்த முடியும். இல்லை என்று சொன்னால் 228 கேபிட்டல் ஏ ஐபிசியின் படி 6 மாதம் சிறை தண்டனை விதிக்க முடியும். மிக முக்கியமானது சார் 228 பொறுத்தவரை மிக முக்கியமானது. 228 கேபிட்டல் ஏ ஐபிசி. அடுத்தது அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 35 ஜுவனைல் என்றால் என்ன? ஜுவனைல் மீன்ஸ் சைல்டுனா என்னன்னு சொல்றாங்க இந்த ஆக்ட்ல? அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 12 அது சைல்டு. ஜுவனைலை பற்றி அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 35 அது ஜுவனைல். சைல்டுனா நாட் கம்ப்ளீட்டட் தி ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். ஜுவனைல்னா a child below the age of 18 years. ரெண்டும் ஒரு அர்த்தம் தான். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஜுவனைல். அதுதான் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 35 மிக முக்கியமானது. 12 35 படித்துக் கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 48
probation ஆபீசர் என்பவர் யார்? நன்னடத்தை அலுவலர் என்பவர் யார்? நன்னடத்தை கண்காணிப்பு அலுவலர் under section 2 subsection 48. அப்ப probation of offenders act 1958 தான் சொல்றாங்க. குற்றவாளிகள் நன்னடத்தை கண்காணிப்பு சட்டத்துல தான் சொல்றாங்க. 1958 ஆக்ட் அது. அதுல probation ஆபீசர் இருப்பாங்க. குற்றவாளிகள் நன்னடத்தை கண்காணிப்பு அலுவலர் under section 2 subsection 48. under section 2 subsection 60 surrendered child, சரண் செய்யப்பட்ட குழந்தை. 3 காரணங்கள் இருக்கு சார். ஒரு குழந்தையை ஈண்டெடுக்கக்கூடிய பெற்றோர்கள் 3 காரணங்களின் அடிப்படையில் அந்த குழந்தையை கொண்டு வந்து ஒப்படைச்சிருவாங்க. சரண் பண்ணுவாங்க. சரணடைத்தல் ஒன்று பிசிக்கல் ரீசன் இருக்கணும். எங்களுக்கு கை கால் ஊனம், எங்களாலே எங்களை பராமரித்துக் கொள்ள முடியவில்லை, எங்களுக்கு பிறந்த குழந்தை எங்களால் வளர்க்க முடியாது, அப்ப இந்த குழந்தையை கொண்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட நாங்க ஒப்படைச்சிடறோம். CWC என்று சொல்லக்கூடிய சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி கிட்ட நாங்க ஒப்படைச்சிடறோம் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது எமோஷனல் ரீசன். மூன்றாவது சோசியல் ரீசன். ஒரு உணர்ச்சி வசம் மயமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க சார், அதனால அந்த குழந்தை எங்களால வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு CWC என்று சொல்லக்கூடிய சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இதே சட்டத்துல செக்ஷன் 27 படி தான் அமைக்க முடியும். இதை பற்றி டிஃபைனிங் செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 22 அப்படியே பாருங்க, 222 வருது பாருங்க. அந்த பிராக்கெட்டை எடுத்துட்டீங்கன்னா 222 தெரியும். அதான் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி. செக்ஷன் 27ல தான் வெல்ஃபேர் கமிட்டினா என்னன்ட்டு அதனுடைய ஃபங்க்ஷனை சொல்றாங்க. டிஃபைனிங் செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 22ல சொல்றாங்க. மூன்றாவது விஷயம் சோசியல் ரீசன், சமூக காரணங்கள். என்ன சமூக காரணங்கள்? A என்ற நபரும் B என்ற நபரும் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் அன்பாக பழகுகின்ற பொழுது அவர்களுக்கு இடையில் ஒரு குழந்தை பிறக்கும் பட்சத்தில் அந்த குழந்தையை இந்த மதத்தின் அடிப்படையில் வளர்ப்பதா அந்த மதத்தின் அடிப்படையில் வளர்ப்பதா பிரச்சனை ஏற்படும். வேற வழி இல்ல, அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு CWC ஒப்படைச்சலாம். மாவட்ட குழந்தைகள் நலக்குழு இப்பதான் தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒரு அற்புதமான திட்டத்தை மேடம் ஜெயலலிதா கொண்டு வந்திருக்காங்க. நல்ல திட்டம். அதை போல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ரோக்ராம் நல்ல திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம். அப்ப CWC என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயல்படக்கூடிய மாவட்ட குழந்தைகள் நலக்குழு, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, அங்க போயிட்டு அந்த குழந்தைய ஒப்படைச்சிடலாம் சார். அல்லது ஒரு சாதியிலிருந்து இன்னொரு சாதி திருமணம் நடந்திருக்கும், அல்லது காதல் திருமணம் நடந்திருக்கும், அதுல பிறந்த குழந்தைகள் இருப்பாங்க, அது பிரச்சனையா இருக்கும். அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு CWC கிட்ட ஒப்படைச்சிடலாம். இந்த 3 காரணங்கள் அடிப்படையில் ஒரு குழந்தையை சரண்டர் பண்ண முடியும். ஒன்று பிசிக்கல் ரீசன், இன்னொன்று எமோஷனல் ரீசன், மூன்றாவது சோசியல் ரீசன். To be surrendered before committee by biological parents. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பெண்ணை ரேப் பண்ணிருப்பாங்க 4 பேர் சேர்ந்து, அதன் வாயிலாக அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தையை வளர்க்க முடியாது, கமிட்டி கிட்ட ஒப்படைச்சிடலாம். இது எல்லாம் எமோஷனல் ரீசன். இதே சோசியல் ரீசன்னா ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம், இதுல பிறந்திருக்கிற குழந்தை யாரு வளர்ப்பது பிரச்சனை, கொண்டு வந்து CWC கிட்ட ஒப்படைச்சிடலாம், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி கிட்ட. அப்ப சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியை பற்றி அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 22ல தான் டிஃபைனிங் செக்ஷன்ல சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, செக்ஷன் 27 ஆஃப் திஸ் ஆக்ட்ல அந்த கமிட்டி எப்படி ஃபார்ம் ஆகணும், எப்படி செயல்படணும், எத்தனை மெம்பர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 3 காரணங்கள் அடிப்படையில் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 60 படி சரண்டர் செய்ய முடியும். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 61 இந்த சட்டத்தில் விளக்கம் இல்லை என்று சொன்னால் we must see the explanation other legislation. மற்ற சட்டங்களில் விளக்கம் இருந்தால் அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ ஒரு சில சட்ட பிரிவுகளை ரிப்பீட் பண்றேன் சார். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10 JJ போர்டு. JJ போர்டு பற்றி சொல்றாங்க. JJ போர்டு என்று சொன்னால் செக்ஷன் 4 தான் வரும். டிஃபைனிங் செக்ஷன்ல சப்செக்ஷன் 10. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 12 சைல்டு நாட் கம்ப்ளீட்டட். சைல்டுனா என்ன? அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 13 சைல்டு இன் கான்ஃபிளிக்ட் வித் லா என்றால் என்ன? அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் என்றால் என்ன? அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 22 கமிட்டி என்றால் என்ன?
Under section 2 subsection 33 heinous offense என்றால் என்ன? Under section 2 subsection 35 juvenile என்றால் என்ன? Under section 2 subsection 45 petty offense என்றால் என்ன? Under section 2 subsection 54 serious offense என்றால் என்ன? Under section 2 subsection 60 surrendered child என்றால் என்ன? இது எல்லாம் முக்கியமான சார் இந்த டிஃபைனிங் செக்ஷன்ல திடீர்னு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. Under section 3 object of use of this act, இந்த சட்டத்தை பயன்படுத்துவதற்கான நோக்கம் என்ன? What are the general principles to be followed in administering this act? இந்த சட்டத்தை பயன்படுத்துவதில் அல்லது நிர்வாகம் செய்வதில் பொதுவான கோட்பாடுகள் யாவை? 15 கோட்பாடுகள் இருக்கிறது சார். டிஃபைனிங் செக்ஷன்ல உட்பிரிவு 1 ஆரம்பித்து 61 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமானது மட்டும்தான் நாம பார்த்திருக்கிறோம். அதை போலவே செக்ஷன் 3ல சொல்றாங்க 15 கோட்பாடுகள் இருக்கிறது. அந்த 15 கோட்பாடுகளையும் உங்களால மனசுல பதிய வைக்க முடியாது சார். அதுக்கு சுருக்கமான ஒரு வார்த்தை, ஒரு கோட் வேர்டு சொல்றேன். சேவ் த சில்ட்ரன். இந்த வார்த்தையை மட்டும் நீங்க பாத்தீங்க, அந்த வார்த்தையை சேவ் த சில்ட்ரன், அதான் செக்ஷன் 3. செக்ஷன் 3 என்று சொன்னாலே சேவ் த சில்ட்ரன். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சேஃப்டி. இந்த 15 கோட்பாடுகளை பற்றி சொல்கிறது. சேவ், SAVE, சேவ் தி சில்ட்ரன், THE தி சில்ட்ரன், CHILDREN. இந்த வார்த்தைகள்ல தான் சார் இந்த செக்ஷன் 3 அடங்கி இருக்கிறது. இந்த 15 கோட்பாடுகளை சொல்லுகிறது. எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சேஃப்டி. இந்த சட்டத்துடைய நோக்கமே அதுதான். இந்த சட்டத்தை இப்படித்தான் நிர்வாகம் செய்ய வேண்டும், அதனுடைய பொதுவான கோட்பாடுகள் இதுதான் என்பதை பற்றி 15 கோட்பாடுகள் சேவ் த சில்ட்ரன் என்ற கோட் வேர்ட் மூலமாக பார்க்க போகிறோம். ஒன்று, எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சேஃப்டி. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வெல்ஃபேர். அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு முக்கியம். எஸ். ஏ, அந்த குழந்தைகளுடைய நன்மை முக்கியம். வெல்ஃபேர், ஆல் ஃபார் வெல்ஃபேர். வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேல்யூ. E stands for equality. T stands for theory of waiver. இந்த waiver படிக்கிறீங்க அண்டர் ஆர்டிகல் 13ல, சப் ஆர்டிகல் 4ல தான் சொல்றேங்க. waiver என்றால் என்ன? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல தானே நினைத்தால் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. இதுதான் அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950. நம்ம வசதிக்காக இப்படி சொல்றேன் சார். ஆக்சுவலி அதை அப்படி உச்சரிக்க கூடாது. தி சப் ஆர்டிகல் 3 ஆஃப் தி ஆர்டிகல் 4 ஆர்டிகல் 13 என்று தான் உச்சரிக்க வேண்டும். H stands for home unition. E stands for erasure. erasure என்று சொன்னால் fast life can be erased. அந்த குழந்தையினுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி, கடந்த கால வாழ்க்கை முறையை பற்றி நீங்க அழித்து விட வேண்டும், மறந்து விட வேண்டும். சின்ன வயசுல ஏதோ தப்பு பண்ணிட்டான், போர்டுக்கு போயிருக்கான், ஜே போர்டுக்கு, பிறகு குற்றத்திலிருந்து விடுதலை, திருந்தி வந்து வாழறான் அந்த குழந்தை. அதுக்காக அந்த குழந்தைய நீ ஏற்கனவே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனோம் தானே, போர்டுக்கு போனோம் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே திருடிட்டு சின்ன வயசுல நீ வந்து போர்டுக்கு போன ஆள் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப பாருங்க, S stands for safety, A stands for all for welfare, V stands for value, E stands for equality. சேவ் முடிஞ்சு போச்சு. அடுத்தது தி, சேவ் த சில்ட்ரன் தானே சொல்லியிருக்க கோட் வேர்டு. அடுத்தது தி, THE. T stands for theory of waiver. H stands for home unition. E stands for erasure. Erasure means past life can be erased. சேவ் தி முடிஞ்சு போச்சு. அடுத்தது சில்ட்ரன். C stands for confidentiality. ஒரு இளம் சிறார் அவர் செய்த குற்றங்களை ரகசியமாக பாதுகாத்து வைக்க வேண்டும், டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. கான்பிடென்ஷியாலிட்டி. H stands for heard. Heard means அந்த வழக்கு விசாரணை, hear the other side, ஆடியோ ஆல்ட்ரம் பார்ட்டம் என்று சொல்லக்கூடிய மறுபுறம் கேட்டல் விதி அல்லது இருபுறம் கேட்டல் விதி. I stands for
இன்னோசென்ட். அப்ப இன்னோசென்ட் என்று சொன்னால் till the guilty is proved, குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அந்த நபர் குற்றமற்றவர் தான். யார் மீது கேஸ் போட்டிருக்கல, கேஸ் ப்ரூவ் ஆகிற வரல அவர் இன்னோசென்ட்டுங்க. கேஸ் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவர் அக்யூஸ்ட், அவர் தான் கன்விக்டட் பர்சன். L stands for last resort, கடைசியாக அந்த குழந்தை எந்த வீட்டில் வசித்ததோ அதுதான் லாஸ்ட் ரிசார்ட் ஹோம். D stands for diversion. R stands for responsibility. E stands for exception from general procedure. N stands for natural justice. இது எல்லாமே CRPC இருந்து பிரிந்து போகக்கூடியது. டைவர்ஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி, எக்ஸெப்ஷன் ஃப்ரம் ஜெனரல் ப்ரொசீஜர், நேச்சுரல் ஜஸ்டிஸ், இது எல்லாமே CRPC இருந்து பிரியும். அப்ப செக்ஷன் 3 பொறுத்தவரை 15 கோட்பாடுகளை பேசுகிறது. இந்த சட்டத்தை பயன்படுத்துவதில் அல்லது நிர்வாகம் செய்வதில் பொதுவான 15 கோட்பாடுகளை பற்றி செக்ஷன் 3 of this act பேசுகிறது. செக்ஷன் 3 of this act speaks about general principles to be followed in administering this act. அப்ப 15 பிரின்சிபல்ஸ் இருக்கிறது. அதற்கு சுருக்கமான வார்த்தை சேவ் த சில்ட்ரன். S stands for safety. A stands for all for welfare. V stands for value. E stands for equality. T stands for theory of waiver. H stands for home unition. E stands for erasure. Past life can be erased. அடுத்த children. C stands for confidentiality. H stands for heard. Hear the other side. I stands for innocent till the guilty is proved. L stands for last resort home. D stands for diversion. R stands for responsibility. E stands for exception from general procedure. N stands for natural justice. இந்த 15 கோட்பாடுகளை பற்றி தான் செக்ஷன் 3 of this act speaks about this. லாஸ்ட் ஹோம்னா என்ன அர்த்தம் சார்? குடும்பம்னு அர்த்தம். அப்ப அப்சர்வேஷன் ஹோம், சில்ட்ரன் ஹோம் இதற்கும் உண்டு. இதற்கு பொருந்துமா பொருந்தாதா அதுதான் கேள்வி. R stands for responsibility. இந்த கடமை யாருக்கு இருக்கிறது? கடப்பாடு. இந்த பொறுப்புணர்வு யாருக்கு இருக்கிறது? பேரண்ட்ஸுக்கு இருக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி, குழந்தை ஈன்றெடுத்தால் வளர்க்க வேண்டும். அடாப்டிவ் பேரண்ட்ஸுக்கு இருக்கிறது. தத்தெடுப்பு தந்தை பெற்றோர்களுக்கு. போஸ்டர் பேரண்ட்ஸுக்கு இருக்கிறது. போஸ்டர் என்று சொன்னால் வளர்ப்பு தந்தை. ஒரு ஸ்டெப் மதர் இருக்கிறாங்க. அந்த ஸ்டெப் மதர் இதுல வருவாங்களா? வர மாட்டாங்க. மாற்றாந்தாய், ஸ்டெப் மதர் என்று சொன்னால் மாற்றாந்தாய். அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸுக்கு இருக்கணும், அடாப்டிவ் பேரண்ட்ஸுக்கு இருக்கணும், போஸ்டர் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கணும், வளர்ப்பு தந்தைக்கு இருக்க வேண்டும், தத்தெடுப்பு பெற்றோருக்கு இருக்க வேண்டும், பெற்றோர்களுக்கும் இருக்க வேண்டும். இதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், போர்டு அண்ட் அதர் ஏஜென்சிஸ் ஷால் பி ஃபாலோடு. ஒரு மத்திய அரசாங்கமோ அல்லது மாநில அரசாங்கமோ ஒரு போர்டோ அல்லது மற்ற இதர ஏஜென்சிகள், இதர அமைப்புகள் இதை எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணும் சார். இதுதான் செக்ஷன் 3. இப்பொழுது முக்கியமான ஒரு சட்டப்பிரிவுக்கு நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். சாப்டர் நம்பர் 3 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கதான் சார் போர்டை பற்றி பேசுறாங்க. செக்ஷன் 4 ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு, JJ போர்டு. இதுக்கு யார் உத்தரவை பிறப்பிப்பார்கள்? Who is constituting JJ போர்டு? இந்த JJ போர்டை யார் அமைப்பது? By the state government. மாநில அரசாங்கம் தான் அமைக்க முடியும். Under section 4 subsection 1 படி where to be constituted, எங்கே அது அமைக்கப்பட்டிருக்க வேண்டும்? In every district, ஒவ்வொரு மாவட்டத்திலும் JJ போர்டு இருக்க வேண்டும். அல்லது for group of district, ஒரு 2 மாவட்டத்துக்கு 3 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரே இடத்துல போர்டு இருக்கும், அப்படியும் அமைக்க முடியும். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் JJ போர்டு இருக்கு. For what purpose of constitute of this board? எந்த நோக்கத்திற்காக இந்த போர்டு அமைக்கப்படுகிறது? To discharge the functioning relating to children in conflict with law. சட்டத்தோடு முரண்பட்ட குழந்தைகள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை, அதை பற்றி
discharge the function, அந்த பணிகளை சட்டத்தோடு முரண்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த போர்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கொஸ்டின், போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் பற்றி பேசுறாங்க. எத்தனை மெம்பர் இருக்க முடியும் இதுல? ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க. தமிழ்நாடை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை தேர்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேயே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் இப்ப கிடையாது, எல்லாருமே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் இப்போ. அப்ப மேஜிஸ்ட்ரேட் பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் ஆர் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அந்த போர்டு மெம்பர்ல இருப்பாங்க. அவருடைய பெயர் என்ன? இந்த கேள்வி அடிக்கடி கேட்கறாங்க சார். ஒரு போர்டுல இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் பெயர் என்ன? அவர் பெயர் பிரின்சிபல் மேஜிஸ்ட்ரேட், அவர் தான் போர்டு மேஜிஸ்ட்ரேட். இந்த போர்டுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ அவரை எந்த பெயரை சொல்லி அவரை அழைப்பது? அவரை பிரின்சிபல் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லி அழைக்க வேண்டும். இரண்டாவது, சோசியல் ஒர்க்கர், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவகர்கள், சமூக சேவை செய்யக்கூடிய 2 நபர்கள் அந்த போர்டுல இருப்பாங்க. அந்த 2 நபர்களில் கண்டிப்பாக ஒருவர் பெண்ணாக இருக்க வேண்டும். It is mandatory. At least one of whom should be woman. இந்த மூவரையும் சேர்த்துதான் பெஞ்ச் என்று அழைக்க வேண்டும். நாம 145ல எல்லாத்தையும் படிச்சிருப்போம், 143லயும் படிச்சிருப்போம். சிங்கிள் பெஞ்ச், டிவிஷன் பெஞ்ச், ஃபுல் பெஞ்ச், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச், பவர் ஆஃப் பெஞ்ச். இந்த ஆயத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன? ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அதே பவர் தான் இங்கேயும் உண்டு, இந்த பெஞ்சுக்கும் அதே பவர் உண்டு. மேனர் ஆஃப் செலக்ஷன், எந்த முறையில் இவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள்? as prescribed, விதிகளில் கூறியுள்ளபடி தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 3, சோசியல் ஒர்க்கர் என்பவர் 7 ஆண்டுகள் அவருக்கு அனுபவம் இருக்க வேண்டும். எது சம்பந்தமாக? 2 சமூக சேவகர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த சமூக சேவகர்கள் குறைந்தது 2 பேர் இருக்கணும். அதுல ஒருவர் கண்டிப்பாக பெண்ணாக இருக்க வேண்டும். அந்த 2 பேருக்கும் 7 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில், பொது வாழ்க்கை என்று சொன்னால் இந்த குழந்தைகளை பராமரிப்பது சம்பந்தமாக சர்வீஸ் செய்வதில் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஒரு ஹெல்த் அல்லது வெல்ஃபேர் அல்லது எஜுகேஷன் ஆஃப் தி சில்ட்ரன் அல்லது பிராக்டிசிங் ப்ரொஃபஷனல் வித் எ டிகிரி ஆஃப் சைல்டு, ஒரு சைக்காலஜி அல்லது ஒரு சோசியாலஜி அல்லது லா, சட்டத்துல 7 வருஷம் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது சோசியாலஜி, சமூகவியல், இது சம்பந்தமாக சமூகத்துக்கு பணியாற்றியது சம்பந்தமாக 7 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது மனோதத்துவ ரீதியாக 7 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது இந்த குழந்தைகளுக்கு சேவை செய்வது சம்பந்தமாக 7 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்தல் சம்பந்தமாக 7 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த குழந்தைகளுடைய நலனுக்காகவும் கல்விக்காகவும் சுகாதாரத்துக்காகவும் பணியாற்றி இருக்கக்கூடிய சமூக சேவகர்கள் 7 ஆண்டுகள் குறைந்தது அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அப்ப சோசியல் ஒர்க்கர்ஸை பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 3 பொறுத்தவரை 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எந்தெந்த ஃபீல்டு? ஹெல்த், வெல்ஃபேர், எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் வித் எ டிகிரி ஆஃப் சில்ட்ரன், சைக்காலஜிக்கல், சோசியாலஜி, லா. இந்த ஃபீல்டுல குறைஞ்சது இதுல ஏதாவது ஒரு ஃபீல்டுல 7 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் இந்த போர்டுல மெம்பரா செலக்ட் பண்ணுவாங்க. அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க disqualification of members who cannot be, யார் இருக்க முடியாது, அந்த உறுப்பினருடைய தகுதியின்மை, disqualification. 4 விஷயங்கள் சார். அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 4ல 4 விஷயங்களை பார்க்க போறோம். 1, past record of violation of human rights or child rights. அந்த உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இதற்கு முன்பாக மனித உரிமைகள் மீறல் செய்திருக்க கூடாது, குழந்தை உரிமைகள் மீறல் எதையும் செய்திருக்க கூடாது. அந்த நபரை தான் மெம்பர் ஆக்க முடியும். இவர் ஏற்கனவே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பண்ணிருப்பாரு, அல்லது சைல்டு வயலேஷன் பண்ணிருப்பாரு,
அவரை மெம்பரா அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. இரண்டாவது, convicted on a offense involving moral turpitude, ஒழுக்கம் தொடர்பான குற்றங்களுக்கு ஏற்கனவே தண்டனை அனுபவித்த ஒரு நபரை மெம்பரா செலக்ட் பண்ண முடியாது. மூன்றாவது, person dismissed from the service, அரசு பணியில் இருக்கிறாரு, அவரை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க, அவரை மெம்பரா செலக்ட் பண்ண கூடாது. நான்காவது, person having past history of child abuse or employment children labor, ஏற்கனவே சின்ன குழந்தைகளை 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வைத்து வேலை வாங்கியிருப்பார் அவருடைய பேக்கரியில, அவருடைய சூளையில, அவருடைய மைன்ஸ்ல, அவருடைய ஃபேக்டரியில. அந்த மாதிரி நபரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாதீங்க. அல்லது குழந்தைகளை அபியூஸ் பண்ணிருப்பாரு, அவரை எல்லாம் மெம்பரா செலக்ட் பண்ணாதீங்க சார். அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 4ல 4 விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று, ஏற்கனவே மனித உரிமை மீறலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபரோ அல்லது குழந்தைகள் உரிமைகள் அதை மீறலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபரையோ நீங்கள் உறுப்பினரா சேர்க்காதீங்க. அல்லது மாரல் டர்பிட்யூட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை கன்விக்ஷன் பண்ணிருக்காங்க, ஒழுக்க நலன் தொடர்பான குற்றத்துக்கு அவரை கன்விக்ட் பண்ணிருக்காங்க, அவரை செலக்ட் பண்ணாதீங்க. மூன்றாவது, பணியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க, அவரை செலக்ட் பண்ணாதீங்க. நான்காவது, குழந்தைகளை வச்சு வேலை வாங்கி இருப்பாரு சிறுவர்களை வைத்து, அவரை சேர்க்காதீங்க. அல்லது அந்த குழந்தைகளை தவறாக வழி நடத்திருப்பாரு, அபியூஸ் பண்ணிருப்பாரு, அவர்களை வந்து உறுப்பினர் சேர்க்காதீங்க. இந்த 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து போர்டுல மெம்பரா செலக்ட் பண்ண கூடாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 4. அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 5, இண்டக்ஷன் ட்ரைனிங் ஃபார் 60 days to magistrate. 60 நாள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் சார். சில்ட்ரன் இன் வயலேஷன் ஆஃப் லா. அப்ப பிரின்சிபல் மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும்? From the date of appointing principal magistrate has to be trained within 60 days. பிரின்சிபல் மேஜிஸ்ட்ரேட்டா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, அந்த மெம்பர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்றாங்க. 60 நாட்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 5 படி. அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 6, எவ்வளவு காலம் உறுப்பினர்கள் பதவியில் இருப்பார்கள்? அப்ப டேர்ம் ஆஃப் ஆபீஸ் என்று சொல்லக்கூடியது as prescribed, விதிகளில் சொல்லப்பட்டுள்ளவாறு. அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 7, டெர்மினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ், மிஸ்யூஸ் ஆஃப் பவர், ஒரு உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வது, டெர்மினேட் பண்ணுவது, டிஸ்குவாலிபிகேஷன் தான் சப்செக்ஷன் 4ல பாத்தீங்க. 4 விஷயம் செய்தவங்க வந்து உறுப்பினரா தேர்ந்தெடுக்க கூடாது. ஆனா இங்க உறுப்பினரா செலக்ட் பண்ணிட்டாங்க. சப்செக்ஷன் 7ல செலக்ட் பண்ண பிறகு அவர்களை நீக்குவதை பற்றி பேசுகிறது. அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 7 ஸ்பீக்ஸ் அபவுட் டெர்மினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். ஒன்று, மிஸ்யூஸ் ஆஃப் பவர், தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் அந்த உறுப்பினரை டெர்மினேட் பண்ணிடலாம் போர்டுல இருந்து. இரண்டாவது, சரியான காரணம் இல்லாமல் வித்தவுட் வேலிட் ரீசன் அவர் செயல்படுகின்ற பொழுது அல்லது சிட்டிங்க்கு வராமல் இருக்கின்ற பொழுது அவரை நீக்கி விடலாம். எதன் அடிப்படையில்? ஃபெயில்ஸ் டு அட்டெண்ட் தி ப்ரொசீடிங்ஸ், ஒவ்வொரு சிட்டிங் நடக்கிறப்ப வரவே மாட்டாரு, அப்ப அவரை நீக்குங்க. அப்ப கான்சிக்யூட்டிவ்லி ஃபார் 3 months, தொடர்ந்து 3 சிட்டிங்க்கு வரலன்னா அவரை போர்டு உறுப்பினர் இருந்து நீக்க முடியும், டெர்மினேட் பண்ண முடியும். மூன்றாவது, fails to attend less than 3 course of sittings in a year. வருஷத்துக்கு 3 சிட்டிங் கூட அவர் வரல, 12 மாசத்துல 12 சிட்டிங் நடக்குதுன்னு வச்சுங்க, அதுல 3 சிட்டிங்க்கு வராம இருக்கிறாரு வருஷத்துல, அப்புறம் எதுக்கு அவரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கணும்? அவரை டெர்மினேட் பண்ணிடுங்க, நீக்கிடுங்க. அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 7ல டெர்மினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் சொல்றாங்க, அவருடைய அதிகாரத்தை தவறா பயன்படுத்தலாம், நீக்கி விடலாம். சரியான காரணம் இல்லாமல் சிட்டிங்க்கு வராம இருக்கிறாரு, ப்ரொசீடிங்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணாம இருக்காரு, நீக்கிடலாம். அல்லது தொடர்ந்து 3 கூட்டத்தொடருக்கு வரல, 3 சிட்டிங்க்கு வரல, 3 கூட்டத்தொடர் கிடையாது, 3 சிட்டிங் விசாரணைக்கு வராம இருக்காரு, அவரை நீக்கிடுங்க. அல்லது வருஷத்துக்கு 3 சிட்டிங் கூட வராம இருக்கிறாரு 12 மாசத்துல, அப்ப அவரை நீக்கலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 7. அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 4இல் சொல்லப்பட்ட நபர்கள் பணி அமர்த்தப்பட்ட பிறகு இந்த விஷயங்கள்லாம் செய்தால் அவங்களை நீக்கிட வேண்டியதான். அப்ப எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1 பற்றி பேசுகிறது.
கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கோர்ட் என்பது 23 பற்றி பேசுகிறது. ரெண்டு செக்ஷன் 2 3 பேசுகிறது. டிஸ்குவாலிபிகேஷன் டு பி செக்ஷன் 4, இண்டக்ஷன் ட்ரைனிங் 5 சொல்றது, டேர்ம் ஆஃப் ஆபீஸ் 6 சொல்லுகிறது, டெர்மினேஷன் 7 சொல்கிறது. ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் சார், ரைட் எ நோட் ஆன் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு. இந்த கேள்வி இப்படித்தான் கேட்கிறாங்க. டியூரிங் த சைல்ட் இன் கான்ஃபிளிக்ட் வித் லா completes the age of 18 or becomes an adult, if so what is effect? இது எல்லாமே தீர்ப்பின் வாயிலாக கேட்கப்பட்ட விஷயங்கள். இத கேள்வி வடிவத்தில் இப்படித்தான் கேட்பாங்க சார். டியூரிங் த சைல்ட் எப்போ இன்வெஸ்டிகேஷன் அல்லது அஃபென்ஸ், தி சைல்ட் இன் கான்ஃபிளிக்ட் வித் லா completes the age of 18 or becomes an adult, if so what is effect? இங்கதான் செக்ஷன் 5 சொல்கிறது. Enquiry may be conducted by court and orders may be passed as if such person had continued to be a child. குற்றம் நடக்கின்ற பொழுது அவர் ஜுவனைல், குற்றம் நடக்கின்ற பொழுது அவர் ஜுவனைல், விசாரணை செய்கின்ற பொழுது அவர் 18 வயசு நிறைவடைஞ்சிட்டாரு. இப்ப வழக்கு விசாரணை எப்படி நடத்த வேண்டும்? ஜுவனைல்ல நடத்தணுமா அல்லது ஐபிசிக்கு வந்துருமா? ஒரு குழந்தை அதன் மீது ஒரு போர்டுல விசாரணை நடக்கின்ற பொழுது அந்த விசாரணையின் போது 18 வயசு நிறைவடைகிறது எனில் இந்த ஜேஜே ஆக்ட் படித்தான் விசாரணை தொடரும். அந்த ஒரு குழந்தை என்ற விதமாகவே விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அட் த டைம் ஆஃப் அக்கரன்ஸ் அவர் ஜேஜே ஜுவனைலா இருப்பாரு. விசாரணை நடக்கிறப்ப 18 வயசு முடிஞ்சிடும். எந்த ஆக்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்? ஜேஜே ஆக்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க சார். இதான் செக்ஷன் 5. அண்டர் செக்ஷன் 6 18 வயசுக்கு கீழே இருக்கின்ற பொழுது குற்றம் செய்யறாரு, ஆனால் அவர் கைது பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, அப்ப 18 வயசு முடிஞ்சு போச்சு. செக்ஷன் 5ல என்ன சொல்றாங்க? குற்றம் செய்கின்ற பொழுது அவர் ஜுவனைல் 18 வயசு கீழே, வழக்கு விசாரணை நடக்கிறப்ப 18 வயசு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அப்ப எந்த ஆக்ட ஃபாலோ பண்ணும்? ஜேஜே ஆக்ட ஃபாலோ பண்ணுங்க. இதான் செக்ஷன் 5. செக்ஷன் 6ல குற்றம் நடக்கின்ற பொழுது அவர் ஜுவனைல், ஆனா அவரை அரெஸ்ட் பண்ண போறாங்க. 17 வயசு 11 மாசம் 29 நாள் இருக்கு. அன்னைக்கு போயிட்டு ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாரு, ஒரு நாள் பாக்கி. அடுத்த நாள் போலீஸ் போயிட்டு அவரை கைது பண்றாங்க. அப்ப அவருக்கு வயசு ஒரு நாள் வந்து போச்சு, 18 வயசு முடிஞ்சு போச்சு. அப்ப குற்றம் செய்கின்ற பொழுது 18 வயசு கீழே இருக்கிறாரு. அவரை கைது செய்யறாங்க போலீஸ் ஆபீசர். ஸ்பெஷல் போலீஸ் யூனிட் தான் சார் போகணும். இதுல போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கக்கூடாது, பிறகு பார்க்கலாம் அதெல்லாம். அப்ப கைது செய்கின்ற பொழுது 18 வயசு நிறைவடைந்து போச்சு. அந்த நபரை எந்த ஆக்ட் படி விசாரணை செய்ய முடியும்? இதுதான் செக்ஷன் 6. ஜேஜே ஆக்ட் படி தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அட் த டைம் ஆஃப் அக்கரன்ஸ் a person is below 18 years of age. அப்ப at the time of arrest he has completed the age of 18. If so, aborinil such person shall be treated as a child. அவர் குழந்தையாகத்தான் அவரை நம்ம பாவிக்க வேண்டும். இதான் செக்ஷன் 6. பெயில் அப்ளிகேஷன் போடுறீங்க சார், இந்த ஆக்ட்ல மிக முக்கியமானது. அண்டர் செக்ஷன் 12 ஆஃப் ஜேஜே ஆக்ட்ல தான் பெயில் அப்ளிகேஷன் போட முடியும். பிறகு பார்க்கலாம், அற்புதமான தீர்ப்பெல்லாம் இருக்கிறது. அந்த நபர் ஜாமீன்ல விடுதலை இல்லை என்று சொன்னால், such person if not released on bail, பிணையில் விடுவிக்க முடியவில்லை என்று சொன்னால், he has to be placed in a place of safety during inquiry. பெயில் அவருக்கு கிடைக்கவில்லை, பிணை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஜுவனைலை ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போயிட்டு ஒப்படைக்க வேண்டும். அது அப்சர்வேஷன் ஹோமா இருக்கலாம், அல்லது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியா இருக்கலாம், போர்டா இருக்கலாம். அங்க கொண்டு போய் தான் அவரை ஒப்படைக்கணும். அப்ப அந்த நபர் பிணையில் விடப்படவில்லை என்று சொன்னால் அந்த நபரை விசாரணை காலங்களில் பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப பிளேஸ் ஆஃப் சேஃப்டி மீன்ஸ் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 46ல தான் சொல்றாங்க ஜேஜே ஆக்ட்ல. 5 விஷயங்கள் சார்.
இந்த பிளேஸ் ஆஃப் சேஃப்டிக்கு சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 46ல ஒன்று பிளேஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன் இருக்கலாம். இரண்டாவது தனியாகவும் அமைக்கலாம். may be constituted separated or may be attached to observation home. observation home கூட சேர்த்து இணைஞ்சு இருக்கலாம். அதுவும் பிளேஸ் ஆஃப் சேஃப்டி தான். மூன்றாவது by the board, அந்த போர்டு அல்லது சில்ட்ரன்ஸ் கோர்ட். அப்ப சில்ட்ரன்ஸ் கோர்ட்னா 2015 2012 அடுத்தது கோர்ட் ஆஃப் செஷன். இந்த 3 கோர்ட்டுகளை பற்றி தான் பேசுகிறது. நான்காவது விஷயம் நாட் டு பி போலீஸ் கஸ்டடி ஆர் ஜெயில். போலீஸ் கஸ்டடியிலயோ ஜெயிலையோ வைக்க கூடாது. ஐந்தாவது பிளேஸ் ஆஃப் சேஃப்டி பீரியட் இஸ் டு பி கெப்ட் டியூரிங் என்கொயரி ஆர் ஆன் ஃபவுண்ட் கில்டி. இந்த ஜுவனைல் குற்றம் செய்தார் என்று சொல்லி தண்டிக்கின்ற பொழுது அல்லது விசாரணையின் பொழுது அவரை பிளேஸ் ஆஃப் சேஃப்டியில தான் வைத்திருக்க வேண்டும். ஜெயில வச்சிருக்க கூடாது சார், போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்க கூடாது. இதுதான் செக்ஷன் 6 பேசுகிறது. அண்டர் செக்ஷன் 7 how to conduct the inquiry under this act by board. இந்த சிறுவர் குழுமத்தால் எவ்வாறு விசாரணை நடத்தப்பட வேண்டும் செக்ஷன் 7ல சொல்றாங்க. ப்ரொசீஜர் as prescribed. தினமும் விசாரணை செய்யப்பட வேண்டியது கிடையாது. டே பை டே வந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விதிகள் தான் தீர்மானிக்கும். என்கொயரி இரண்டாவது விஷயம். என்கொயரி அது எப்படி இருக்கணும்? சைல்ட் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர். அந்த விசாரணை நடப்பு தன்மையோடு நடத்தப்பட வேண்டும். எப்படி இருக்கணும் அட்மாஸ்பியர்? ஒரு சைல்டு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் இருக்கணும். கோர்ட் மாதிரி இருக்கக்கூடாது. நீதிபதி அங்க வந்து கோர்ட்டு கவுன் போட மாட்டாங்க. வக்கீல் கோர்ட்டு கவுன் போடக்கூடாது. போலீஸ் ஆபீசர் யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடாது. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. மூன்றாவது நோ இன்டிமிடேட்டிங் வென்யூ. வழக்கு விசாரணை நடத்தப்படக்கூடிய இடம் பயன்படுத்தக்கூடிய அல்லது மிரட்டப்படுகின்ற இடமாக இருக்கக்கூடாது. ஒரு கோர்ட் மாதிரி சட்டம் இருக்கக்கூடாது. அந்த ஜுவனைல் பார்த்தோன்னே பயப்படுற மாதிரி அந்த இடம் இருக்கக்கூடாது. அவன் ஃப்ரீயா நல்ல மனநிலையோடு விளையாடக்கூடிய நல்ல நட்புறவோடு இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரோ அந்த மாதிரிதான் அந்த இடத்தை வந்து செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. நான்காவது விஷயம் நோ கோர்ட் அட்மாஸ்பியர். நீதிமன்ற தோற்றமாக இருக்கக்கூடாது. ஐந்தாவது விஷயம் அட்லீஸ்ட் 2 must be there. அந்த போர்டுல இருவரும் கூட உறுப்பினராக கூட இருக்கலாம். அதுவே போதும். 3 பேர் இருப்பாங்க. ஒரு பிரின்சிபல் மேஜிஸ்ட்ரேட். மேஜிஸ்ட்ரேட் என்று சொன்னால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். இவர்களை எந்த பெயர் சொல்லி அழைப்பது? பிரின்சிபல் மேஜிஸ்ட்ரேட் சொல்றோம். 2 சோசியல் ஒர்க்கர் இருக்கணும். அதுல கண்டிப்பா ஒரு உமன் இருக்கணும். அவங்களுக்கு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க 4 விஷயங்கள் வந்து இருந்துச்சுன்னா அவங்க டிஸ்குவாலிபிகேஷன். அதன் பிறகு 7ல சொல்றாங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாங்கன்னா அவங்களை நீக்கலாம்னு சில விஷயங்கள் சொல்றாங்க. தொடர்ந்து 3 கூட்டத்தொடருக்கு வரலாம், நீக்கலாம். வருஷத்துக்கு 3 கூட்டத்தொடர்ல கூட 3 சிட்டிங்ல கூட அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நீக்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். இங்க சொல்றாங்க 3 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு பிரின்சிபல் மேஜிஸ்ட்ரேட்டும் ஒரே ஒரு சோசியல் மெம்பர் இருக்கிறாங்க, சோசியல் ஒர்க்கர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் இந்த ஜேஜே ஆக்ட் படி வழக்கு விசாரணை பண்ணி தீர்ப்பை சொல்றாங்க. அந்த தீர்ப்பு இட் ஷுட் பி ஃபைனல். ஆறாவது விஷயம் 3 பேர் இருந்து நடத்தினால் மெஜாரிட்டி பிரிவைல்ஸ். பெரும்பான்மையானரின் முடிவுதான் தீர்ப்பாகும். If there is no majority, the opinion of the principal majority prevails. மெஜாரிட்டி இல்லை. அப்ப ஒப்பீனியன் ஆஃப் தி பிரின்சிபல் மேஜிஸ்ட்ரேட் சொல்றாரு பாருங்க. அந்த பிரின்சிபல் மேஜிஸ்ட்ரேட் சொல்லக்கூடிய அதுதான் பிரின்சிபல் மெஜாரிட்டி, அதுதான் பிரிவைல் ஆகும். நம்ம நார்மலா படிப்போம். செக்ஷன் 40 41 ஐபிசில லோக்கல் லா ஸ்பெஷல் லான்னு படிச்சிருக்கிறோம். அப்ப ஸ்பெஷல் லா லோக்கல் லான்னு படித்திருக்கிறோம். இது ஐபிசில. அப்படியே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 170 171ல படிக்கிறோம் நாம. ஸ்பெஷல் லீன், ஜெனரல் லீன். இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன? ஸ்பெஷல் ஆக்ட் வில் பிரிவேல் ஓவர் ஜெனரல் ஆக்ட். சிறப்பு சட்டம் பொது சட்டத்தை விட மேலோங்கி நிற்கும். ஸ்பெஷலி பஸ் நாட் டீரோகேட்டிவ் படிக்கிறோம் நாம லீகல் மேக்ஸின்ல. இந்த 6 விஷயங்களை பற்றி தான் செக்ஷன் 7ல சொல்றாங்க சார். ஒன்று, விதிகள் தான் தீர்மானிக்கும்.
இந்த போர்டு எப்படி விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவது, அது சைல்டு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரா இருக்கணும். அப்படிதான் விசாரணை நட்புத்தன்மையோடு நடத்தப்பட வேண்டும். மூன்றாவது, அந்த இடம் பயமுறுத்தக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. நான்காவது, நீதிமன்ற தோற்றமாக இருக்கக்கூடாது. ஐந்தாவது, குறைஞ்சது 2 மெம்பர் இருக்கணும். ஆறாவது, 3 பேர் இருந்து நடத்தினால் மெஜாரிட்டி பிரிவேல் ஆகும். ஒருவேளை 2 பேர் தான் இருக்கிறாங்க, அது ஃபைனலாக இருக்கும் அந்த தீர்ப்பு. அண்டர் செக்ஷன் 8, வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் போர்டு. அந்த சிறுவர் நீதி குழுமத்தினுடைய பொறுப்புகள் என்ன, பணிகள் என்ன, அவருடைய அதிகாரங்கள் என்ன, இதை பற்றி தான் செக்ஷன் 8 பேசுகிறது. பவர், இது எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன், பிரத்யேக அதிகாரம் உள்ளது, தனிப்பட்ட அதிகாரம் உள்ளது. பிரத்யேக அதிகாரம் என்றாலும் தனிப்பட்ட அதிகாரம் என்றாலும் ஒண்ணுதான். எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன். ஜூரிஸ்டிக்ஷன்ல நம்ம நிறைய ஜூரிஸ்டிக்ஷன் படிச்சிருக்கிறோம். territorial jurisdiction, pecuniary jurisdiction, mall jurisdiction, mis jurisdiction, non jurisdiction, revisional jurisdiction, appellate jurisdiction, original jurisdiction, extraordinary original jurisdiction. இப்படி நிறைய jurisdiction. concurrent jurisdiction, advisory jurisdiction, concurrent jurisdiction. 439 CRPC district courtக்கு பவர் இருக்கு, ஹை கோர்ட்டுக்கு பவர் இருக்கு முன்ஜாமீன்ல விடுறதுக்கு. advisory jurisdiction பெருபாரி வழக்குல சொல்றாங்க. ஆர்டிகல் 141 143ல சொல்றாங்க அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். குடியரசுத் தலைவருக்கு ஒரு சட்டத்துல டவுட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கருத்து கேட்கலாம். பெருபாரி வழக்கு அண்டர் ஆர்டிகல் 143 அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். இப்படி ஏகப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது சார். அதுதான் இங்க சொல்றாங்க செக்ஷன் 8ல. இந்த சிறுவர் நீதி குழுமத்தினுடைய பொறுப்பு என்ன, பணிகள் என்ன, அதிகாரங்கள் என்ன. அதிகாரத்தை பொறுத்தவரை எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன், பிரத்யேக அதிகாரம் அல்லது தனிப்பட்ட அதிகாரம். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி செக்ஷன் 3ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொறுப்புகளை பற்றி செக்ஷன் 8ல தான் சொல்றாங்க. functions and responsibilities under section 8 subsection 3. participation of children, அந்த குழந்தையும் பங்கெடுத்துக் கொள்ளலாம். அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் அந்த வழக்கு விசாரணையில் கலந்து கொள்ளலாம். அந்த குழந்தையினுடைய கார்டியன் அந்த வழக்கு விசாரணையில் பங்கெடுத்துக் கொள்ளலாம் அல்லது பங்கெடுக்க வைத்தல். உங்க குழந்தை தப்பு பண்ணிருக்காங்க, ஜேஜே போர்டு விசாரிக்க போறாங்க, நீங்க அந்த விசாரணையில கலந்துங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் ஆஃப் த சைல்டு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க, சம்மன் அனுப்புவாங்க. இரண்டாவது, அவைலபிலிட்டி ஆஃப் லீகல் எய்ட். அப்ப 39 கேபிட்டல் ஏ ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நீங்க படிச்சிருக்கேன். ஹுசைனரா கட்டுன் வழக்கு இலவச சட்ட உதவி கொடுங்கன்னு சொல்றாங்க. திக்கற்றவர்களுக்கு, வசதியற்றவர்களுக்கு, கல்வி அறிவு அற்றவர்களுக்கு, பொருளாதாரத்தில் குறைவு பெற்றவர்களுக்கு, எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு, கொத்தடிமைகளுக்கு இலவச சட்ட உதவி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்துல. அதே விஷயத்தான் சார் இங்க சொல்றாங்க, அவைலபிலிட்டி ஆஃப் லீகல் எய்ட். அப்ப லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 இருக்கிறது. அதை சுருக்கமாக எல்எஸ்ஏ ஆக்ட் என்று சொல்லுவோம். எல்எஸ்ஏ ஆக்ட் என்று சொன்னால் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 என்று அர்த்தம். அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இலவச சட்ட உதவியும் இந்த குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். அண்டர் ஆர்டிகல் 39 கேபிட்டல் ஏ ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950, 1950 அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 39 கேபிட்டல் ஏல சொல்லப்பட்டிருக்கிறது. அண்டர் செக்ஷன் 8 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க சோஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். இதை சுருக்கமாக சர் என்று சொல்வார்கள். சமூக புலன் விசாரணை அறிக்கை. இந்த சமூக புலன் விசாரணை அறிக்கையை பொறுத்தவரை ஒரு குழுமம் கொடுக்கின்ற உத்தரவின் பேரில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். யார் செய்வார் இந்த புலன் விசாரணையை? அடுத்த கேள்வி. instituted, it is submitted as directed by the court. நீதிமன்றம் யாருக்கு உத்தரவிடுகிறதோ அவங்க தான் அதை விசாரிச்சு கொடுப்பாங்க. அப்ப SWO இங்க வருவாங்களா? வருவாங்க. ஒரு சோசியல் ஒர்க்கர் அல்லது ஒரு ப்ரொபேஷன் ஆபீசர் அல்லது சைல்ட் வெல்ஃபேர் ஆபீசர், குழந்தை நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அலுவலர், குழந்தைகள் நல அலுவலர் அவர்கிட்ட கொடுப்பாங்க. அல்லது ஒரு ப்ரொபேஷன் ஆபீசர், குற்றவாளிகள்
நன்னடத்தை கண்காணிப்பு அலுவலர் அவரிடம் ஒப்படைக்கலாம், அல்லது ஒரு சமூக சேவகர் அவரிடம் ஒப்படைக்கலாம். இதை யார் செய்வது? நீதிமன்றம் தான் உத்தரவு போடுவாங்க. நீங்க இந்த சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் விசாரிச்சு எனக்கு அறிக்கையை கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டு யாருக்கு உத்தரவு போடுவாங்க? ப்ரொபேஷன் ஆபீசருக்கு உத்தரவு போடலாம், அல்லது சைல்டு வெல்ஃபேர் ஆபீசருக்கு உத்தரவு போடலாம், அல்லது சோசியல் ஒர்க்கருக்கு உத்தரவு போட முடியும். ஐந்தாவது விஷயம், 3 விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிற அந்த சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல, அந்த சர் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், சமூக புலனாய்வு அறிக்கை. அந்த அறிக்கையில 3 விஷயங்கள் இருக்கணும். ஒன்று, அந்த குழந்தையின் வாழ்க்கை சூழ்நிலை என்ன, அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த குழந்தை அவன் செய்த குற்றத்தின் வீரியத்தன்மை என்ன, அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது, சமூகத்தில் அந்த குழந்தை அந்த செய்த குற்றத்தின் அடிப்படையில் சமூகத்தில் ஏற்படுத்திய விளைவு என்ன, அவருடைய இம்பாக்ட் எஃபெக்ட் என்ன. இந்த 3 விஷயங்களும் சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை சூழ்நிலை, அவன் செய்த குற்றத்தின் வீரியத்தன்மை, சமூகத்தில் அது ஏற்படுத்திய விளைவு, இந்த 3 விஷயங்களும் அடங்கியதுதான் சோசியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். 6வது விஷயம், டிரான்ஸ்ஃபரிங் ரெலவென்ட் மேட்டர்ஸ் டு பி கமிட்டி. அப்ப சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி CWCக்கு தான் இது சம்பந்தமான விஷயங்களை டிரான்ஸ்பர் பண்ணணும். 7வது, டு இன்ஸ்பெக்ட் ஆய்வு செய்வதற்கு. 8வது, கண்டக்டிங் அட்லீஸ்ட் 1 இன்ஸ்பெக்ஷன் இன் எவரி மந்த். ஒவ்வொரு மாசத்திலும் குறைஞ்சபட்சம் ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஆவது கண்டக்ட் பண்ணணும். 9வது விஷயம், ரெசிடென்ஷியல் ஃபெசிலிட்டி ஆஃப் தி சைல்ட். அந்த குழந்தையினுடைய வசிப்பதற்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும், அதை பற்றிய ரிப்போர்ட். எந்தெந்த வசதிகளோடு அந்த குழந்தை வசிக்கிறது என்பது பற்றி ஒரு அறிக்கை. 10வது விஷயம், ஆர்டர் டு ரெஜிஸ்டர் FIR, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்காக உத்தரவிடுதல். அண்ட் ஆர்டர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் தி சைல்ட். அந்த குழந்தைகளுக்கு எதிராக எந்த குற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறதோ அது சம்பந்தமாக விசாரணை செய்வது, அது சம்பந்தமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடும். இதை பற்றி அந்த செக்ஷன் 77 86 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் சைல்ட், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை பற்றி இதே சட்டத்தில் பிரிவு 77 86 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஜெயில்ஸ் மீன் ஃபார் அடல்ட், வயதுக்கு வந்தோர் அடைத்து வைக்கப்பட்டவர்களை ஆய்வு செய்தல். ஃபார் வாட், போர்டு என்ன செய்யணும்? அப்ப டிடென்ஷன் ஆஃப், இங்க ஒரு போர்டு என்ன செய்யணும்? அப்ப டிடென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் இன் ஜெயில், சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும், டிடெக்ட் பண்ணுங்க. எதுக்காக? ஆஃப் டிடென்ஷன், சிறையில் வைச்சிருக்காங்க. டிடென்ஷன் என்று சொன்னால் சிறையில் அடைத்தல். ஒரு குண்டாஸ் ஆக்ட்ல ஒருத்தரை அரெஸ்ட் பண்றாங்கன்னா அவரை அக்யூஸ்ட்னு சொல்லக்கூடாது, டிடெனு என்று சொல்ல வேண்டும். அப்ப டிடென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் இன் ஜெயில், அப்ப ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் செய்யணும். இஃப் எனி சில்ட்ரன் ஆர் ஃபவுண்ட், அந்த சிறைச்சாலையில் எந்த குழந்தையாவது காணப்பட்டால், தென்பட்டால், கண்டுபிடிக்கப்பட்டால், they have to transferred to observation home. ஏன் இந்த குழந்தை கொண்டு வந்து நீங்க ஜெயில வச்சிருக்கீங்க, அப்சர்வேஷன் ஹோமுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி உத்தரவு போட முடியும். அப்ப எனி அதர் ஃபங்க்ஷன் அஸ் பிரெஸ்கிரைப்டு, விதிகளில் கூறப்பட்ட மாதிரி வேறு வழிகளையும் கையாளலாம். அப்ப 36 CRPS படி ஒரு கீழ்நிலை அதிகாரிக்கு இருக்கக்கூடிய பவர் உள்ளது போல் மேல்நிலை அதிகாரிக்கும் உண்டு. ஃபங்க்ஷன்ஸ் பை தி கோர்ட் அலோன், சில்ட்ரன்ஸ் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் வேண்டும்.